இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா ஏர்பாட்ஸ். ஓகேவா, அந்த ஏர்பாட்ஸ் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஒன் சைடு, அதாவது பார்த்தீங்கன்னா ரைட்டோ லெஃப்ட்டோ ஏதாச்சும் ஒரு சைடு வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களோட ஏர்பாட்ஸில் வந்து ஒன் சைடு வந்து லோ வால்யூம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது வந்து எதனால் வருது அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகக்கூடிய அடுத்தடுத்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். ஃபஸ்ட்டு உங்களோட ஏர்பாட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உண்மையிலே உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸோ ஒன் சைடு வால்யூம் வந்து லோ ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் எதனால் அப்படின்னா நம்ம கேட்குற மியூசிக்கோட குவாலிட்டியாகவும் இருக்கலாம். ஏன்னா நிறைய இப்போ வர எல்லாமே சரௌண்ட் சவுண்டு தான். ஓகேவா, ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு மெர்ஜ் ஆகி தான் வரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சில மூவிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைட் அதாவது ரைட் சைடு மட்டும்தான் இருக்கும், இல்லைனா லெஃப்ட் சைடு மட்டும்தான் இருக்கும். சம் சீன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் வந்து ஒரு சைடெலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து உங்களோட ஏர்பாட்ஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபோனில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து டைப் பண்ணணும். ஓகேவா, என்ன அப்படின்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள், சரௌண்ட் சவுண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்தா போதும். ஓகேவா, ஸோ அதில் நிறைய ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் வரும். ரைட்டு லெஃப்ட் இந்த ஸ்பீக்கர் வந்து ப்ளே ஆகிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகேவா, நீங்கள் அந்த வீடியோஸை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏர்பட்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் தான். ஓகேவா, ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ரைட்டில் இருக்க டிரைவரும் லெஃப்ட்டில் இருக்க டிரைவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணதா, சவுண்டு வந்து மிஸ் மேட்ச் ஆகுதா, கம்மியாக இருக்கா, அதிகம், அந்த எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதில் வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட ஏர்பட்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நிறைய டைப் உண்டு. அது என்ன அப்படின்னா சில பேருக்கு ரொம்ப லோவாக இருக்கும், ஒரு சைடு வந்து மொத்தமாக கேட்காத மாதிரி லோவாக இருக்கும், சில பேருக்கு வந்து லைட்டாக லோவாக இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இதில் லைட்டாக லோவாக இருக்குல்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்னா இது வந்து ஹார்ட்வேர் ப்ராப்ளம் தான். ஓகேவா, இது வந்து நம்ம நார்மலாக எந்த பிராண்டோட ஏர்பட்ஸ் வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வேறு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஏன்னா ஹார்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான், எப்போ எந்த ப்ராடக்ட்டில் எந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஆப்பிளோட ஏர்பாட்ஸாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா, இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டூப்ளிகேட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிராண்டோட ஏர்பாட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அவங்க கூட அவங்களோட சர்வீஸ் சென்டரில் வந்து இதுக்கான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஓகேவா, அப்படி நீங்கள் வாரண்டி எக்ஸ்பைரி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா மேபி நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஒரு சைடில் மட்டும் லைட்டாக வந்து வால்யூம் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது, லோ ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம ஃபோனில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே நம்மளால் வந்து அதை வந்து டெம்பரரியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் வந்து ஏர்பாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஓகேவா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆக்சபிலிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஓகேவா, ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ லெவலில் வந்து ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ரைட் சைடு ஏர்பட்ஸ் வந்து லோ வால்யூமாக இருக்குன்னா அதை ரைட் சைட்லையும், லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு ஏர்பட்ஸ் வந்து லோ வால்யூமாக இருக்குன்னா லெஃப்ட் சைட்லையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஓரளவுக்கு நம்ம இந்த ஒரு சைடு ஏர்பாட்ஸ் வந்து லோ வால்யூமாக இருக்கிறத ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் வந்து இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெத்தட் வந்து லைட்டாக லோ வால்யூம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சைடு ஏர்பாட்டில் ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோனில் வந்து இந்த வால்யூம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து தவிர்க்கலாம். ஓகேவா, ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும், பட் அது உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஓகேவா, ஸோ இதுதான் இதில் கான்செப்ட்டு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதில் ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்ன அப்படின்னா அதிகமாக, அதாவது ஒரு ஏர்பாட்ஸில் சுத்தமாக வால்யூம் வராது, லைட்டாக தான் வருது அப்படின்னா ஸோ அதை எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா, ஏன்னா அது வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது அதில் சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா எந்த பிராண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பாட்ஸ் விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ சேல் பண்ணவங்க அதோட விட்டுருவாங்க. அதே டைமில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்காது. ஓகேவா,
ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி, அதாவது ஆஃப்லைனில் வாங்குங்க. ஆஃப்லைனில் வாங்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ லைட்டாக வால்யூம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இந்த சொல்யூஷன் ஓகே. பர்சனலாக நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு இயர்பட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பட்ஸில் வந்து லைட்டாக வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து என்னோடய ஃபோன்லேருந்து ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு இது ஃபீல் ஆகலை. ஓகேவா? நார்மலாக நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.